ஸ்கோடா VW ஆடி வண்டியில் இக்னிஷன் கீ ஆன் பண்ணவுடனே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த ஸ்பீடாமீட்டரும் சரி இந்த ஆர்பி மீட்டரும் இப்படி போயிட்டு இப்படி வருது பார்த்தீங்களா. இந்த ப்ரொசீஜர் வந்து இக்னிஷன் கீ ஆன் பண்ணவுடனே இப்படி போயிட்டு இப்படி வந்து நிற்கும். இந்த ப்ரொசீஜரை எப்படி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இக்னிஷன் கீ ஆன் பண்ணுற பாருங்க, இது போயிட்டு வருதுல்ல, இந்த ப்ரொசீஜரை எப்படி பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோட்டோ டெக். ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் தமிழ் மோட்டோ டெக்கில் திருப்பி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபரு வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க வந்து ஒரு அப்டேஷனான வீடியோஸ் இருந்து. இப்போ நான் எடுத்திருக்க வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாரா. இந்த லாரா வண்டியில் இக்னிஷன் கீ ஆன் பண்ணவுடனே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடாமீட்டரும் சரி இந்த ஆர்பி மீட்டரும் இப்படி போயிட்டு வர ப்ரொசீஜரை ஆக்டிவேட் பண்ணுறது டீஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ சாவி வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இக்னிஷன் கீயை ஆன் பண்ணுறேன். இந்த ப்ரொசீஜர் வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கீயை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணவுடனே அந்த ஆர்பி மீட்டரும் சரி இந்த ஸ்பீடாமீட்டரும் வந்து அப்படி போயிட்டு வரவே இல்லை. ஆஸ்டஸ் பொசிஷன்லேயே தான் நிற்கிது. எதுவுமே சேஞ்சஸே வரல. இக்னிஷன் கீயை திருப்பி ஒன்று தடவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் இது. இப்போ இக்னிஷன் கீ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணால் அந்த நீடில் வந்து அப்படியே தான் இருக்குது. இது இந்த ப்ரொசீஜரோட பேர் என்ன சொல்லுவோம், நீடில் ஸ்வைப் சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே பண்ணலாம். VW ஆடி எல்லாமே பண்ணலாம். நான் எடுத்திருக்க டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா VCDSன்ற டூல். இது வந்து ஒரு ஒரிஜினல் டூல். ஆடி ஸ்கோடா VW வண்டிக்கு யூஸ் பண்ணியிருந்த ஒரு டைமில் வந்து கம்பெனியில் எல்லாத்துக்குமே ஓயோட டூல் இதுதான் சொல்லுவோம். இந்த டூலை வச்சு நிறைய அப்டேஷன்ஸ் பண்ணலாம், நிறையா இது பண்ணலாம். பட் இப்போ வந்து ஒடிஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுறதுக்குள்ள நிறைய பேர். இதில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் இருக்குது. இப்போ க்ரீன் வந்து கனெக்ட் பண்ணோடனே க்ரீன் கலர் எரியும், எடுத்துட்டிங்கன்னா ப்ளூ கலரில் எரியும். இப்போ க்ரீன் கலரில் இருக்குன்னா கனெக்ட் ஆகிருக்குன்றதா இருக்கும். இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இது எடுத்துகிறேன் பாருங்கள். எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ப்ளூவில் இருக்கும்போது வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்குது. இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் ஆகிடுச்சுன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நான் எடுத்திருக்க மாடல் வந்து 2009 மாடல். இப்போ VCDS வந்து நான் 2021 அப்டேஷன்ஸ் 2.21.9 அந்த வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணனா அந்த கேபிளை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். அது பண்ண முடியாது. இதில் செலக்டில் போயிட்டு 17 இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி ஐகான்ஸ் வரும். சரிங்களா. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அந்த நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது டிடிசி கோடு வார்னிங் லைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், 17க்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ட்டு கோடு ஏதாவது பார்க்குறேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரிலேட்டடாக ஏதாவது ஃபால்ட்டு கோடு இருந்தால் அப்போ அந்த டைமில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதில் வண்டியில் நோ ஃபால்ட் கோடு தான் இருக்குது. அப்போ தாராளமாக பண்ணலாம். இப்போ இதில் எதில் போகிறோன்னா அடாப்டேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த அடாப்டேஷனை கிளிக் பண்ண உடனே இதில் மேலே பாருங்கள் சேனல்ஸ்னு தெரியும். இந்த சேனல்ஸ் இருக்குல்ல, இந்த சேனல்ஸ் தான் வந்து வேரியஸ் அப்டேஷன்ஸ். இந்த வண்டிக்கு என்னென்ன அப்டேஷன்ஸ் பண்ணலாமா, அப்கிரேட் பண்ணலாமா, ஒரு பேசிக் வெர்ஷன்லேருந்து ஹையர் வெர்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே இந்த அடாப்டேஷன்ஸ் ப்ரொசீஜரில் இருக்கும். நிறைய இருக்கும். இதில் ஸ்டேஜிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டேஜிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கான ஒரு இது. இப்போ ஸ்டேஜிங் கிளிக் பண்ணோடனே இந்த ப்ரொசீஜர் வந்து நாட் ஆக்டிவில் இருக்குது. அப்படின்னா இந்த நீடில் வந்து இப்படி போயிட்டு வர ப்ரொசீஜர் தான் இந்த ஸ்டேஜிங் சொல்லுவோம் இந்த மாடலுக்கு. இப்போ நான் ஆக்டிவ் கொடுக்குறேன். ஆக்டிவ் கொடுத்தேன்னா ஆக்டிவ் ஆகிடுச்சு. டூ இட்னா அப்போ அந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறோன்னு அர்த்தம். எஸ்ன்னு கொடுத்தாச்சுன்னா இப்போ கோடிங் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவில் ஆகிடுச்சு. கோ பேக் கொடுத்துட்டு திருப்பி க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போது எல்லாத்துமே கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்துட்டு திருப்பி ஒரு தடவை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஃபால்ட்டு கோடு இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வண்டிக்கு எந்த ஃபால்ட்டு கோடுமே அது ரிலேட்டடாக இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரிலேட்டடாக இல்லை. ஸோ இப்போ நான் திருப்பி பேக் வெளியில் வந்துட்டு இக்னிஷன் கீயை ஆஃப் பண்ணி சாவியை வெளியில் எடுத்துடுறேன். சாவியை வெளியில் எடுத்துகிட்டு 30 seconds to 1 minute ஆகும் இந்த ஆக்டிவேஷன் ப்ரொசீஜர் ஆகுறது. நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு உடனே பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகாது. இந்த ப்ரொசீஜருக்கு ஒரு டியூரேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ வண்டியை லாக் பண்ணிவிட்டு ஒரு 30 seconds கூட கழித்து பார்க்கலாம். இல்லை வண்டிக்குள்ளேயே உட்காந்துட்டு லாக் பண்ணிவிட்டு சாவி எடுத்துணும். சாவி எடுக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் வராது. அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் வந்து ஆக்டிவேஷன்ஸ் ஃபுல்லாக ஆகிடும். ஸோ இப்போ இக்னிஷன் கீயை நான் இப்போ ஒரு 1 minute ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ நான் இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இக்னிஷனை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணவுடனே அந்த நீடில் பார்த்திங்கன்னா
அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஆர்பிஎம் மீட்டரோட நீடலும் சரி, ஸ்பீடாமீட்டரோட நீடலும் சரி, இப்படி போயிட்டு இப்படி வரும் பாருங்கள். இக்னிஷன் கீ ஆன் பண்ணுறேன், போயிட்டு இப்படி வருது பார்த்தீங்களா. இந்த ப்ரொசீஜர் தான் இந்த நீடில் ஸ்வீப் சொல்லுவோம். இதை திருப்பி இன்னொரு தடவை ஆஃப் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஒரு தடவை ஃபஸ்ட் அப்படியே பண்ணிங்கன்னா இருக்காது. சாவி எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு தடவை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விசிடிஎஸ் டூல் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும்னு கிடையாது, லான்ச் ஸ்கேனர் வச்சும் பண்ணலாம். இதை அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக். உன் வாழ்க்கை உன் கையில்.